ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا. சொல்லுவான் முஸ்லிம் தெரியுமான்னு கேளுங்க, தெரியும்னு சொல்லுவான். சுபான மொழி தெரியுமான்னு கேளுங்க, என்னன்னு கேட்பான். அப்ப இந்த தமிழ்நாட்டை தவிர உலகத்தில் எவனுக்கும் தெரியாது இது. ஏன்னா இஸ்லாம் என்ன தமிழ்நாட்டுக்கு வந்த மார்க்கமா? இஸ்லாத்துல உள்ளதா இருந்தா உலகம் பூரா இருக்கணுமா இல்லையா? சவுதி அரேபியாவுக்கு உங்களுக்கு விசா வந்துருச்சு, நீங்க போக போறீங்க, உங்க வீட்டுல மௌலிது கிதாப் இருக்குது, அதையும் கொண்டுட்டு போறீங்கன்னு வைங்க, உள்ள விடுவானா? சவுதி அரேபியா விடுவானான்னு கேக்குற, என்ன செய்வா? தூக்கி கட்டாசிடுவான். மௌலிது கிதாபோட சேர்த்து எங்கிட்டு போயிடுறியா, அதை எங்கிட்டு வீசிட்டு இங்கிட்டு நீ மட்டும் வர்றியான்னு கேட்பான். ஏர்போர்ட்ல போய் இறங்கின உடனே இந்த கிதாப அங்கிட்டு வீசிட்டு இங்கிட்டு வர்றியா, அல்ல என்ன செய்யா அதோட சேர்ந்து நீ இந்தியாவுக்கு போயிடுறியா கேட்பானா இல்லையா? மௌலிது கிதாபுன்னு இந்த புஸ்தகத்தை பார்த்தாலே இருக்கு, என்னடா பாவிகளை இப்படி அநியாயம் பண்ணி இருக்கிறீங்க. தாய்மொழி அரபி, அவனுக்கு அரபி தாய்மொழியா இருக்கிறதுனால அர்த்தம் தெரியும். அல்லாஹ் நபிகள் நாயகத்தை திட்டுறாங்க, புகழ்னு சொல்லி கேவலப்படுத்திருக்கிறாங்க, இழிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு தடவை கேவலப்படுத்திருக்கிறான், ஒரு தடவை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வைக்கிறான். என்னடா இப்படி எழுதி வச்சிருக்கீங்களா, அரபு தெரியாத மக்களை ஏமாத்தலாம், எங்களை ஏமாத்த முடியுமாடான்னு கொளுத்தி விட்டுறான். மௌலிது கிதாபை கொண்டு போனான். அப்ப நீ ஓதுற இந்த மௌலிது அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் 5 வேளை தொழுகை நம்ம இருக்குது. திருவல்லிக்கேணிலே அந்த 5 வேளை தொழுகை தான், திருச்சிராப்பள்ளியிலே 5 வேளை தொழுகை தான், அமெரிக்காவிலே 5 வேளை தொழுகை தான், ரஷ்யாவிலே 5 வேளை தொழுகை தான், சவுதி அரேபியாவில் 5 வேளை தொழுகை தான். உலகத்தில் எந்த நாட்டில் 5 வேளை தானே தொழுகை. அது சுபுகு தான், அது லொஹர் தான், அது அசர் தான், அது மகரிப் தான், அது இஷா தான். உலகம் பூரா இஸ்லாம்னா உலகம் பூரா ஒரே மாதிரி இருக்கும். டூப்ளிகேட்னா ஊருக்கு ஊர் வித்தியாசமா இருக்கும். நம்மளா கையில மடியில கண்டுபிடிச்சோம்னா நம்ம ஒண்ணு கண்டுபிடிப்போம், மண்ணடியில் ஒண்ணு கண்டுபிடிப்போம், ஆளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். எங்க யூனிஃபார்ம் இல்லையோ அதெல்லாம் உண்டாக்கப்பட்டது விளங்க, அதெல்லாம் பொய்யின்னு விளங்க. எது ஒரிஜினலோ குர்ஆன் உலகம் பூரா ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. புகாரி உலகம் பூரா ஒரே மாதிரியா இருக்கும். அப்ப இந்த மௌலிது என்பது இவன் உண்டாக்கிக்கிட்டான். பாஷை தெரியாத மக்கள் நம்ம எப்படி இருக்கிறோம்? நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளை அரபு மொழி இருக்குல்ல, அரபு மொழியில பேப்பர் கிடந்தா, பேப்பரு கதை புஸ்தகம்லாம் இருக்க ஒரு பேப்பர் கிடைக்கணும், எங்க தாய்மார்கள் எங்க குடும்பத்தில் சொல்லி தருவாங்க, குர்ஆன் இருக்குமாங்க. அரபு மொழி சொல்ல தெரியாது. அது அரபுல எது இருந்தாலும் குர்ஆன் நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அரபில ஒரு சினிமா பாட்டு இருக்குன்னு அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு என்ன செய்வோம், சினிமா பாட்டு எழுதிருப்பான், அதுல செக்ஸான விஷயங்கள்லாம் இருக்கு, அசிங்கமானலாம் எழுதிருப்பான். தமிழ்ல எழுதுமா அரபில எழுதுவான்ல, அதை எடுத்துக்கிட்டு குர்ஆன் எடுத்து புத்தம் போடுவோம். இந்த மாதிரியான அளவுல நம்ம இருந்த காலத்துல இங்க இருந்து ஹஜ்ஜுக்கு போனாங்களாம் நம்ம ஆளுக்கு, 2 அரபி சண்டை போட்டுக்கிட்டாங்க. அரபிலான சண்டை போடுவான் இவன், ஆமீன் துவா வர நினைச்சுக்கிட்டு 2 அரபி சண்டை போட்ட உடனே ஏதோ துவா வராங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஆமீன் ஆமீன். இந்த மாதிரி மக்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறதுக்கு உண்டாக்குனதான் மௌலிது. நீ மௌலிது மார்க்கத்தில் உள்ள வணக்கம்ங்கிறீல, இந்த உலமாக்களுக்கு ஒரு சவால். பெரிய பெரிய விஷயம்லாம் வேணாம், விவாதம்லாம் வேணாம். ஒரு வருஷத்துக்கு முடிவு பண்ணிக்க, மௌலிது இபாதத் தானே, இபாதத்து கூடி வாங்க கூடாது தானே, வீட்டுக்கு சும்மா ஓதிடுவான். அஜரத்தை கூட்டிட்டு போங்க, அஜரத்து மௌலிது ஓதுவாங்க. வேணும்னு செய்யணும்னு நினைக்கிறேன், வேணும்னு 10 பேரு அஜரத்தை கூட்டு போங்க மௌலிதுக்கு, நல்லா ஓத சொல்லிவிட்டு நல்லா ஓதுனீங்க, அல்லாஹ் பரக்கத்தான கூலி தருவான், போயிட்டு வாங்க. அடுத்த ஜுமால என்ன பண்ணுவாரு, மௌலிது ஹராம்ன்றுவாரு. வேலை எந்த வகையா இது? அவருக்கு கிடைக்கிறதுனால ஓத சொல்றாருங்க, காசுக்கு தானே ஓது, தொழிலா இல்லையா? நான் கேட்கிறேன், இந்த மௌலிதுங்கிறது ஒரு வியாபாரமா நடக்குதா, இபாதத்தா நடக்குதா? வியாபாரம்னா என்னங்க? குடுக்குற பார்பர் ஷாப் இருக்குது, சலூனுக்கு போறீங்க, 2 ரூபாய்க்கு ஒரு கட்டிங் இருக்கும், 10 ரூபாய்க்கு ஒரு கட்டிங் இருக்கும், 50 ரூபாய்க்கு அது ஒரு கட்டிங் இருக்கு, 100 ரூபாய் கொடுத்து அதுக்கு ஒரு முறையா அந்த சலூன்ல என்ன செய்வாங்க, உங்களுக்கு முடி வெட்டி விடுவாங்களா இல்லையா? கட்டிங்ல பல தரம் இருக்கிறது. மௌலிதுல அந்த தரம் இருக்கா இல்லையா? 2 ரூபாய்க்கு ஒரு மௌலிது, 25 ரூபாய்க்கு ஒரு மௌலிது, 200 ரூபாய் கொடுத்து அதுக்கு ஒரு மௌலிது, பணக்காரன் வீட்டுக்கு ஒரு மௌலிது, ஏழை வீட்டுக்கு ஒரு மௌலிது, முத்தவள்ளி வீட்டுக்கு ஒரு மௌலிது, சாதாரண மெம்பர் வீட்டுக்கு ஒரு மௌலிது. இது என்ன? இது எங்களை மாதிரி 5 ரூபா கொடுத்தா யானை சலாம் அலைக்கு, யாரை சலாம் அலைக்குங்கிறீங்க, 25 ரூபா கொடுத்தா சுபு வரைக்கும் நீட்டுறீங்க. இது என்ன? இது இதனால வேணாங்கிறோம்.
ரசூலுல்லாவை புகழக்கூடாது என்பதற்காக அல்ல. நீங்கள் ரசூலுல்லாவை புகழ்றீங்க என்று ஆத்திரப்பட்டு அல்ல. நபிகள் நாயகத்தை வயிற்று புலப்புக்கு பயன்படுத்தாதீங்க. உங்களுடைய பாக்கெட் நிரப்புறதுக்கு அவங்களுடைய பெயரை யூஸ் பண்ணாதீங்க. அப்ப இந்த மௌலிதுங்கிறது ஒரு வியாபாரம். மொழி தெரியாத அந்த காலத்துல நம்மளை ஏமாத்தி என்ன பண்ணி விட்டாங்க, இதை ஓதுங்கன்ட்டாங்க. இது ஒரு நல்ல விளங்குது. அடுத்து என்ன, இந்த மௌலிது ஒரு பிராடு தான் என்பதற்கு இன்னும் சில சான்றுகளை நம்ம சொல்ல முடியும். மௌலிது ஓதுற நேரத்தில் அதுல பயன்படுத்துற வாசகத்தை பாருங்க. ஒரு முக்கியமான ஒரு தலைவருங்க, அவரை நீங்க கூப்பிட போறீங்க. தலைவர் என்று சொல்லலாம், அண்ணன் என்று சொல்லலாம், அல்ல பெரியவர் என்று சொல்லலாம். இப்படி கூப்பிட்டா நியாயம். உங்களை விட வயசுல மூத்தவரை போய் என்ன செய்றீங்க, சோமா இருக்கிறியா இப்ராஹிம், சோமா இருக்கியா, இப்ராஹிம் ஒரு பெரியவர் இருக்கார், அவரை போய் பேரை சொல்லி கூப்பிடுவோமா? கூப்பிட மாட்டோம். இப்ப மேடையில கருணாநிதினு சொல்லிடுவோம். கருணாநிதி நேர போய் நான் பேச போறேன், என்ன கருணாநிதி சோமா இருக்கிறான்னு கேட்பேனா? மேடையில படற்கையா சொல்லிடலாம். படற்கையாக ஒரு ஆள் பேரை சொல்லலாம். நேரடியா பார்க்கும் பொழுது நம்மளை விட பெரிய ஆளா இருந்தா என்ன செய்வோம், நல்லா இருக்கிறீங்களா, கலைஞர் நல்லா இருக்கிறீங்களா, தலைவர் நல்லா இருக்கிறீங்களா, இப்படி ஏதோ ஒரு அடைமொழியை போட்டு சொல்லுவோம். நம்ம தகப்பனார போய் மகன் போய் கூப்பிட போறான், எப்படி கூப்பிடுமா? பேரை சொல்லி, என்ன முஸ்தபா சோமா இருக்கியா இப்படி கேட்பானா? பேரை சொல்லி கூப்பிடுதல் என்பது கேவலப்படுத்துவதுதான். மூணுதுல என்ன பண்றாங்கன்னா, யா ஹபீபி யா முஹம்மதுன்னு கூப்பிடுறாங்க. முகமதே உன் தம்பியா, என்ன முகமது, ஏய் யா முகம்மதுன்னு கூப்பிடுறியப்பா, நீ எப்படி யாமு அப்பா அப்பனை கூப்பிடுவியா, பாத்தியார கூப்பிடுவியா, உன் தலைவனை கூப்பிடுவியா, பிரதமரை போய் கூப்பிடுவியா, நபியை மட்டும் கூப்பிடுவியா? நபி என்று கூப்பிடு பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லு பரவாயில்லை. அப்படிதான் கூப்பிட்டாங்க சஹாபாக்கள்லாம். தலைதரிச்ச மாதிரி பேர் சொல்லி எப்படி கூப்பிடுவேன்? மௌலிதுல புகழ்றாங்களா, யா நபி சலாம் அலைக்கும், யா ஹபீபி யா முஹம்மது, ஓ முஹம்மதே, என்ன ஓ முஹம்மதே. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், லா தஜஅலு துஆ ரசூலி பைனக்கும் கதுஆய் பாலிக்கும் வாலா. உங்கள ஒருத்தரை மற்றவரை கூப்பிடுற மாதிரி ரசூலை கூப்பிடாதீங்க. குர்ஆன்ல அல்லாஹ் எச்சரிக்கிறான். இந்த ஆளுக்கு என்ன பண்றாங்க, மௌலிது ஓதுறாங்களா, யா முஹம்மது பேரை சொல்லி கூப்பிடுறாங்களாம். இதுல விளங்குதா புகழ்ல என்று? அந்த ஓதவர் அஜர்த்து இருக்கிறாரு, அவர் பேரை சொல்லி கூப்பிடுங்க. வீட்டுக்குள்ள மௌலிது வரும்போது அவர் பெரிய தனக்கு மௌலானா மௌலவி அல் ஹாஜ் ஹாபிஸ் பேர் போட்டுக்கிறார்ல, அதெல்லாம் விட்டுவிட்டு அவர் பேர் அப்துல் காரிம் வச்சுக்கிறீங்களேன், அல்ல ஷேக் அப்துல்லா அவர் பேர் வச்சுக்கிறீங்க. ஷேக் அப்துல்லா அஜர்த்தை கூட்டு வந்து, என்ன ஷேக் அப்துல்லா எப்படி இருக்கு உனக்கு, ஒரு ஷேக் அப்துல்லா உனக்கு அப்படி இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூலை யா முஹம்மதும்பியா? அப்ப ஃபர்ஸ்ட் மௌலிது தப்புங்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகத்தை நீங்க என்ன செய்றீங்க, இழிவுபடுத்துறீங்க. விளங்குதா? மௌலிதுல உள்ள இன்னொரு இழிவை சொல்றேனே, இன்னொரு இழிவு. ஒரு ஆளை நீங்க பாக்குறீங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்தா சலாம் சொல்லணும். நான் உங்களை பார்க்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் கணும், நீங்க என்னைய பாக்குறீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் கணும். ஒரு மரமோ செடியோ மறைத்து விட்டு மறுபடி சந்திச்சா கூட மறுபடி சலாம் சொல்லணும், ஹதீஸ் இருக்கிறது. இப்ப பார்த்து விட்டோம், உள்ள நுழைஞ்சிட்டோம், மறுபடி வெளியே வர்றோம், 5 நிமிஷத்துக்கு முந்தினா சொன்னோம்னு சொல்லக்கூடாது, மறைஞ்சிட்டு வந்தா மறுசலாம் சொல்லணும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. இது சுன்னத்து. ஓகே. ஒரு ஆள் வர்றாருங்க, அவர் இந்த ஊர்ல முத்தவள்ளி, அவர் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஹெட்மாஸ்டராகவும் இருக்காரு. திருவல்லிக்கேணியில ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, அதுக்கு ஹெட்மாஸ்டர் அவர் தான். அதுக்கு முத்தவள்ளி பள்ளிவாசல் இருக்குது, அதுக்கு முத்தவள்ளி அவரா தான் இருக்கிறாரு. ஒரு 2-3 கடை வச்சுக்கிறாரு, அதிபராகவும் இருக்கிறாரு, அந்த வார்டு கவுன்சிலராகவும் இருக்கிறாரு. இப்படி ஏராளமான பதவி அவருக்கு இருக்குன்னு வைங்களேன். அவர் பார்த்துட்டு, அவர் பேர் சையது இப்ராஹிம் வச்சுக்கிறங்க, சையது இப்ராஹிம் அஸ்ஸலாமு அலைக்கும், பள்ளிவாசல் முத்தவள்ளி அஸ்ஸலாமு அலைக்கும், பள்ளிக்கூடத்து பிரின்சிபால் முதல்வரே அஸ்ஸலாமு அலைக்கும், 10 கடை ஓனரே அஸ்ஸலாமு அலைக்கும், இப்ராஹிம் மோகனே அஸ்ஸலாமு அலைக்கும், அப்துல் காருக்கு தகப்பனே அஸ்ஸலாமு அலைக்கும், நூர்ஜஹானுக்கு புருஷனே அஸ்ஸலாமு அலைக்கும். கோபம் வராதா? ஒரு ஆளுக்கு சலாம் சொல்றதா இருந்தா ஒரு தடவை சொல்லிட்டு போ, அதான் சலாம் சொல்றது. இவங்க என்ன பண்ணா தெரியுமா, அஸ்ஸலாமு அலைக்க சைரல் அம்பியாய், அஸ்ஸலாமு அலைக்க அத்துக்கல்லத்துக்கு ஆயி, அஸ்ஸலாமு அலைக்க அசுபல்லது, எல்லாம் ஒரு ஆள் தான். ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்களாம், அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன அர்த்தம்? ஒரு ஆளை பார்த்து ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. ஒரு ஆளுக்கு சலாம் சொல்லும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் கிறுக்க மாட்டான். நீ கேள்வி பண்ற. இப்படி ஒரு ஆளுக்கு முன்னாடி நீ சொல்லி பாரு. ஷேக் அப்துல்லா ஜமாலி வரும்போது என்ன செய்யணும், அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.
என்ன ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு, அது என்னப்பா அஸ்ஸலாமு அலைக்கும் அத்துக்கலத்துக்கு, ஐயா அஸ்ஸலாமு அலைக்கும் அசுபுல் அசுபி, ஐயா அஸ்ஸலாமு அலைக்கும் அஜி என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிற, ஒரு 40 சலாம் வருது. இது கிண்டலா இல்லையா? இதான் ரசூலுல்லாஹ் புகழ்றதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டக்கூடிய முறை இதுதானா? அப்ப நபிகள் நாயகத்தை பாராட்டுவதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. பாராட்டுற என்ற பெயர்ல நீங்க கேவலப்படுத்துறீங்க, அவங்களை இழிவுபடுத்துறீங்க, இஸ்லாத்துக்கு விரோதமான காரியங்களை எல்லாம் அவங்க பேரால செய்யறீங்க. இது பரவாயில்லை. இதாவது புகழ்ங்கிற பெயர்ல செய்யக்கூடிய ஒரு இகழ். ஒரு கட்டத்தில் என்ன பண்றோம், உச்சகட்டத்துக்கு போய் நபிகள் நாயகத்தை அல்லாஹ் வாக்கிறது. என்ன அல்லாஹ்? அந்த கஃபாருல் கட்டாயா மௌலிதுல வருது. பாவத்தை எல்லாம் நீங்க தான் மன்னிக்கணும், பாவத்தை மன்னிப்பவர் நீங்கள் தான் மௌலிதுல வருது. நபிகள் நாயகத்தை அப்படி சொல்ல முடியுமா? பாவங்களை உங்க மன்னிப்பாங்களா? அல்லாஹ் என்ன சொல்றான்? லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். உங்களுடைய முன்பாவத்தையும் பின்பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான்னு சொல்லி காட்டுறான். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமியா, எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறவன் அல்லாஹ்னு சொல்றான். வ மை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை எவனுக்கு மன்னிக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். இப்ப பாவத்தை மன்னித்தல் என்பது அல்லாஹ்வுடைய தனி சிபத், தனித்தன்மை. நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் சரி அவன் மன்னிச்சாலே தவிர நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. யாரையும் மன்னிக்காம நபிமார்களை கூட மன்னிக்காமல் விட்டால் கேள்வி கேட்க முடியுமா? இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நீங்க தான் பாவத்தை மன்னிக்கிறவரு, நபிகள் நாயகத்தை பார்த்து படிக்கிறாங்க. ஏன்பா அப்படி படிக்கிறீங்கன்னு கேட்டா தத்துவம் பேசுறாங்க. பாவத்தை மன்னிக்கிறதுனா என்ன? அது 2 வகை இருக்குது. ஒன்னு அல்லாஹ்வுக்கு செய்யற பாவம், இன்னொன்னு மனுஷனுக்கு செய்யற பாவம். மனுஷனுக்கு செய்யற பாவத்தை மனுஷன் மன்னிப்பது இல்லையா? என்ன பண்றாங்களா? இப்ப என்ன ஒருத்தன் எனக்கு ஒரு தப்பு பண்ணிட்டான், அடிச்சு விட்டான், மன்னிச்சுக்கேன்னு கேட்கறான், மன்னிச்சுக்கிற மாட்டோமா? அந்த மாதிரி நாங்க கேட்கணும் ரசூலுல்லாஹ்ட்ட. ரசூலுல்லாஹ் எத்தனை பேர் கல்லால் அடிச்சாங்க, ரசூலுல்லாஹ் எத்தனை பேர் ஊரை விட்டு விரட்டினாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புண்படுத்துற மாதிரி திட்டினாங்க, அதுதாங்க இது அப்படிங்கிறாங்க. அதை மன்னிச்சாங்கல்ல, அதான் இது. சரி, அவங்க கல்ல விட்டு எரிஞ்சாங்க, மன்னிச்சாங்க, சரி நீனுமா எரிஞ்ச? நீ எப்ப அந்த வார்த்தையை சொல்லணும்? நீனு ரசூலுல்லாஹ் கல்ல விட்டு எரிஞ்சிருந்தா, மேடை போட்டு அபிஷேகம் மாதிரி திட்டி இருந்தா, அவங்களை இழிவுபடுத்தி இருந்தா அப்படி சொல்லு. அது அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு சொல்ல முடியும், உனக்கு சொல்ல முடியுமா? அது நானும் மன்னிப்பேன், ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்க, நீனும் மன்னிக்கலாம், எல்லாரும் மன்னிக்கலாம். ஒரு மனுஷன் செய்யற தவறை இன்னொரு மனுஷன் மன்னித்தல் என்பது உண்டு. அல்லாஹ்வுக்கு செய்யற தவறை அல்லாஹ் தான் மன்னிக்கணும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்கள் தான் பாவத்தை மன்னிப்போர் என்பது நாங்க அதை சொல்றோம். எத்தனை பேர் ரசூலுல்லாஹ் மன்னிச்சிருக்காங்க இல்லையா? அதைத்தான் சொல்றோம். அதைத்தான் சொல்றீங்களா? நீங்க செஞ்சதை மன்னிக்கிற மாதிரி சொல்லலையா? அதையும் சொல்றாங்க. பிந்தி வருது, என்ன வருது? கஃபிரு அன்னி துனூபி, எனவே என் பாவத்தை மன்னித்து விடுங்கள்னு சொல்றோம். அந்த கஃபாருல் கத்தாயாவுக்கு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. என்ன வியாக்கியானம்? ரசூலுல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறவர் நாங்க சொல்றோமே, எதை சொல்றோம் தெரியுமா? எத்தனையோ கெட்டவர்களை மன்னித்தார்களே, அடித்தவர் ஹிந்தாவை மன்னித்தார்களே, ரகசியை மன்னித்தார்களே, அபூ சுஃபியானை மன்னித்தார்களே, காலித் இப்னு வலீதை மன்னித்தார்களே, அதைத்தான் சொல்றோம். சரி, அதை சொல்லிட்டு போப்பா. சரி, அந்த அர்த்தம் வச்சுக்கிறோம். கடைசி அந்த யானபியை முடிக்கும் போது கஃபிரு அன்னி துனூபின்னு கேட்கறீங்க, ஏன் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு கேட்கறீங்க. நீ என்ன பண்ண? உங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நீ ஏதாவது இடைஞ்சல் பண்ணியா? நீ கள்ளத்துக்கு போட்டியா? முள்ளத்துக்கு எரிஞ்சியா? சைதாவுல இருக்கும்போது சாணத்தை கொண்டே குடலை கொண்டே வச்சியா? அப்ப இவங்க தான் பாவம் மன்னிப்பு கேட்கறாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய இடத்துல நிப்பாட்டி இப்படி ஷிர்கான வார்த்தைகள். ரிஸ்க் தர்றவன் அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய ரிஸ்க்குக்கே ஒண்ணும் செய்ய முடியல. ஒரு நாள் பட்னியா கிடக்குறாங்க, ஒண்ணுமில்ல, நோன்பு வைக்கிறாங்க, ஒரு பேரிச்சம் போல கூட கிடைக்கல. இவ்வளவு எளிமையா வாழ்ந்திருக்கிறாங்களே, கிடைக்காம வயித்தை தூக்கி காட்டுறாங்க. சஹாபாக்கள் பட்னியா இருக்கும் போது இங்க பாருங்கிறாங்க, அதுக்கு மேல பள்ளம் உளுந்து போய் கிடக்குது, நான் உங்களுக்கு மேல இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. தெருவுல வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் உமரும் தெருவுல போயிட்டு இருக்காங்க. நண்பகல் நேரம். எதுக்கு வெளியே வந்திருக்கிறீங்க? ஏன் வெளியே சுத்துறீங்க? வீட்டுல சாப்பாடு இல்லதான். அபூபக்கர் சொல்றாங்க, உமரும் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க எதுக்கு வெளியே வந்தீங்களோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கிறேன். ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது வருமானம் ஏதாவது வருமா, ஏதாவது தொழில் வேலை கிடைக்குமா, இதுக்கு தான் நானும் தேடி வந்திருக்கிறேன். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவன் என்ன பண்றான்னு கேட்டா, பசத்து கஃப பாக்கத்தி ஒன் அதமி மூலத்துல ஓதுறாங்க, எங்களுடைய வறுமை கையை நாங்கள் ஏந்தி விட்டோம்.
எங்களுடைய வறுமை கையை ஏந்துறாங்களாம். எங்களுடைய கவலைப்பட்டு நாங்கள் கையேந்தி விட்டோம், எங்களுக்கு ரிஸ்க தாங்க, எங்களை பணக்காரன் ஆக்குங்க, எங்களை செல்வத்தை அள்ளி போடுங்க இப்படின்னு கேட்கலாம். இது இஸ்லாமா? இதை ஒழிக்கத்தானப்பா ரசூலுல்லாஹ் வந்தாங்க. மனிதனை வணங்குறது, மனிதன்கிட்ட பிரார்த்திக்கிறது, மனிதன்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுறது, மனிதனுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறது, இதுகளை எல்லாம் மௌலூது என்ற பெயரில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் ஒரு அரபுல உள்ள ஒரு பாட்டு, மனுஷன் எழுதின பாட்டு, தப்பான அர்த்தங்களும் அடங்கிய ஒரு பாட்டு, ஏற்க முடியாத கருத்துக்களை கொண்ட ஒரு பாட்டு, இந்த பாட்டை அர்த்தம் தெரியாமல் ஓதினாலும் நன்மை கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க. யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைக்கு பெரிய சவாபு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க. இது குர்ஆனுக்கு மட்டும் உள்ள சிவத்தா? எந்த மனுஷனுடைய வார்த்தையை ரிப்பீட் பண்ணா நன்மை கிடைக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தருக்கு ஒரு துஆ கத்துக் கொடுக்கறாங்க. தூங்கும் போது ஒரு துஆ கத்துக் கொடுக்கறாங்க. அப்போ அதுல ஒரு வார்த்தை வரும், ஆமன்து பி கிதாபிகல்லதி அன்ஸல்த வ நபியிகல்லதி அர்ஸல்த. அந்த துஆவுல இந்த ஒரு சென்டென்ஸ் வரும். இதுக்கு என்ன அர்த்தம்? தூங்கும் போது சொல்லிட்டு படுக்கணுமா? என்ன சொல்லிட்டு படுக்கணும்? நீ அருளிய வேதத்தை நான் நம்பினேன், நீ அனுப்பிய நபியை நம்பினேன் அப்படின்னு அர்த்தம். ஆமன்து பி கிதாபிகல்லதி அன்ஸல்த, நீ அருளிய வேதத்தை நான் நம்பினேன், வ நபியிகல்லதி அர்ஸல்த, நீ அனுப்புன நபியை நம்பினேன் இப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. தூங்கும் போது ஓதுற துஆவை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு சஹாபி மனப்பாடம் பண்ணிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஒப்புவிக்கிறார். நான் கரெக்டா பண்ணிருக்கேனான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அதை திருப்பி ஒப்புவிக்கிறார். அப்ப அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த துஆவுல ஒரே ஒரு வார்த்தையை மாத்தி விட்டார். என்ன வார்த்தையை மாத்துறாரு? ஆமன்து பி கிதாபிகல்லதி அன்ஸல்த, கரெக்டா சொல்லிட்டாரு. பி கிதாபிகல்லதி அன்ஸல்த வ ரசூலிகல்லதி அர்ஸல்தன்றார். நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்த வார்த்தை வ நபியிகல்லதி அர்ஸல்த. இவர் ரிப்பீட் பண்ணி சொன்ன வார்த்தை வ ரசூலிகல்லதி அர்ஸல்த. நபியிக ரசூலிகன்னு மாத்துறாரு. உன்னுடைய நபின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கறாங்க, இவர் என்ன பண்றாரு? உன்னுடைய ரசூல் என்று மாத்துறாரு. நபிண்டா என்ன, ரசூல்னா ஒண்ணு தானே. நபிண்டாலும் அவங்க தான், ரசூல்னாலும் அவங்க தான். நீ அனுப்புன நபியை நம்புனேனா அதான் அர்த்தம், நீ அனுப்புன ரசூலை நம்புனேனாலும் அது அர்த்தம்லாம் மாறாது. இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கறாங்க, நபியிகல்லதி அர்ஸல்தண்டு. அவர் திருப்பி சொல்றாரு ரசூலிகல்லதி அர்ஸல்தண்டு. எல்லாம் ஒண்ணு தானே விட்டுருக்கலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? லா கிடையாது. நபியிகல்லதி நான் சொன்னது சொல்லுவேன், என்ன அதிக பிரசங்கித்தனம். நான் நபியிகல்லதி நான் சொல்லி தர்றேன், நீ ரசூலிகல்லதி மாத்திருவியா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொல்லி தந்தார்களே, ஆனால் அது வஹி. அது அப்படியே சொன்னா தான் நன்மை கிடைக்கும். அதுல ஒரு சொல்லு உங்க சொல்ல சேர்த்தீங்கன்னா நன்மை கிடைக்காது. மனப்பாடம் பண்ணி ஒரு துஆவை மனப்பாடம் பண்ணி தர்றாங்க, அதை மனப்பாடம் பண்ணி அப்படியே தான் ஓதணும். நபியிக்கேங்கிறதுக்கு பதிலா ரசூலிக்கேன்னு போட்டீங்க, அர்த்தம் ஒன்னா இருந்தாலும் கருத்து ஒன்னா இருந்தாலும் அதுக்கு நன்மை கிடைக்காது. அப்படி இருக்கும் பொழுது இந்த யா நபிங்கிற ரசூலுல்லாஹ் வாயில வந்த வார்த்தையா, சலாம் அலைக்கும் ரசூலுல்லாஹ் வாயில வந்த வார்த்தையா, யா ஹபீப் சலாம் அலைக்கும் ரசூலுல்லாஹ் வாயில வந்த வார்த்தையா? ஒரு மனுஷன் கற்பனை பண்ண வார்த்தை, முழுக்க முழுக்க மனுஷன் வார்த்தை. மனுஷன் வார்த்தையை திருப்பி திருப்பி ஓதுனா நன்மை கிடைக்கும் நினைக்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய கலாமுடைய இடத்துல கொண்டு வச்சுட்டீங்களே. குர்ஆனுக்கு தான் அந்த தன்மை, அர்த்தம் விளங்காட்டால் நன்மை கிடைக்கும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஓதுறீங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கறீங்க, அர்த்தம் தெரியாது. அல்ஹம்துக்கு 5 நன்மை கிடைச்சிடும். அலிஃப் லாம் ஹே மீம் தால் 5 எழுத்து இருக்கு. அல்ஹம்து நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு 5 நன்மை கிடைக்கும், அர்த்தம் தெரியாட்டாலும் பரவாயில்லை. அப்ப அர்த்தம் தெரியாவிட்டாலும் 5 நன்மை தரக்கூடிய அளவுக்கு ஒரு வார்த்தை அல்ஹம்து இருக்கு, லில்லாஹிக்கு நன்மை இருக்கு, ரப்புன்னு சொன்னா 30 நன்மை கிடைச்சு போயிடும். ஒரு ஹர்ஃபுக்கு ஒரு நன்மை. இந்த இடத்துல கொண்டு மௌலித வச்சு விட்டீங்க. இந்த மௌலிதுல இன்னும் என்னென்ன கூத்துருக்குன்னு பாருங்க. நல்ல காரியம் நடக்குன்றீங்கள இந்த சமுதாயத்தில், ரபியுல் அவல்ல மட்டும் ஓத மாட்டாங்க, வேற வேற நாள்லயும் ஓதுவாங்க. எதுக்கு ஓதுவாங்க தெரியுமா? வீடு குடி போவாங்க, அதுக்கு மௌலிது. நாளைக்கு கல்யாணம், ராத்திரிக்கு மௌலிது. நாளைக்கு சுன்னத்து பண்ண போறாங்க, இன்னைக்கு ராத்திரிக்கு மௌலிது. வீட்டுல முக்கியமான விசேஷம், இன்னைக்கு ராத்திரிக்கு மௌலிது. மௌலிதுலாம் எதுக்கு? மனுஷன் எழுதின பாட்டுலாம் நல்ல காரியத்துக்கு. குர்ஆன் இருக்கு, அது எதுக்கு? மண்டைய போட்டா குர்ஆன். அல்லாஹ்வுடைய வேதத்தை
ஒரு சகோதரர் நாங்க அந்த காலத்துல சொல்லுவோம், நாங்களும் மௌலிது ஓதுற காலத்திலேயே எங்களுக்கு அது நெருடலா இருக்கும். இது என்னத்தை போட்டு ஓதுறோம், மனுஷன் எழுதுனது தானே, இருந்தாலும் ஓதிக்கிட்டு இருந்தோம் தெளிவு கிடைக்காத காலத்துல. அப்ப நாங்க மௌலிதுக்கு எங்களை கூப்பிடும்போது நாங்க சொல்லுவோம், எங்க கல்யாணத்துக்கு மௌலிது ஓதுறீங்களே, அதுக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதலாம்ல, குர்ஆனை ஓதினா பரக்கத்து கிடைக்கும்ல. அவரு ஹஸரத் என்ன வார்த்தை சொன்னீங்க, எல்லாம் ஓட்டு நினைச்சல கூட கேட்டாரு. இன்னைக்கு நெஞ்சில பசுமரத்தை ஆடி மாதிரி பதிஞ்சிருக்கிறது. சங்கரமண்டலங்கிற ஊர்ல இருக்கும் பொழுது அதை கேட்கும் போது சாட்சியா இருந்த 10 சகோதரர்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. எங்கள்ட்ட கேட்டாரு, என்ன கேட்டாரு, ஹஸரத் குர்ஆனை ஓத சொல்றீங்களா, எங்க வீடு எளவு வீடா, மௌத்தான வீடா, மௌத்தான வீட்டுல ஓத வேண்டியது நல்லதுக்கு ஓத சொல்றீங்களா, என்ன ஆக்கிட்டாங்க பாத்தீங்களா. அல்லாஹ்வுடைய கலாம் இளவுக்கு உரியது, தருத்திரத்துக்கு உரியது, கெட்டதுக்கு உரியது. ஒரு மனுஷன் எழுதின பாட்டு எதுக்கு உரியது, வரக்கத்துக்கு உரியது, நல்லதுக்கு உரியது, மங்களத்துக்கு உரியது, பாக்கியத்துக்கு உரியதுன்னா இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியது கொளுத்த வேணாம். இந்த ஒரு காரணத்துக்காக மூலத்தை ஒழிக்கணுமா இல்லையா? அவ்வளவு பெரிய பாரதூரமான தீமைகள் உங்க பகுதியெல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல. தஞ்சை, திருச்சி போன்ற மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா வீடுகள் தோறும் மௌலிது ஓதுவார்கள். ஒவ்வொரு வீட்டிலையும் மௌலிது ஓத ஆலிம்கள் போவார்கள். தஞ்சை மாவட்டத்து வீடுகளை பற்றி உங்களுக்கு தெரியும், 90% ஆண்கள் வெளிநாடுகளில் இருப்பார்கள், உள்நாட்டில் இருக்க மாட்டாங்க. வீட்டில் பெண்கள் தான் இருப்பாங்க. பெண்கள் மாத்திரம், ஒரு பெண் மாத்திரம், மனைவி மாத்திரம் ஒரு இருக்கக்கூடிய வீட்டில் போய் ஒரு ஆண் மௌலிது கிதாபை தூக்கிட்டு உள்ள போக முடியுது. வேற ஒரு ஆண் கூட என்ன செய்யலாம், கூட ஓச்சு போடுவாங்க, இங்க வந்தமா. வேற ஒரு ஆம்பளையா இருந்து அந்த வீட்டுக்குள்ள போனா, இவன் ஏன் இந்த வீட்டுக்குள்ள போறான், பொம்பளை மட்டும் தான் நாங்க இருக்கிறா, இவன் ஒரு ஆம்பளையாச்சே, புருஷன் இல்லாத வீடாச்சே, அந்த வீட்டுக்கு ஏன் போறான்னு நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு மௌலிது கிதாபை கையில் எடுத்துட்டு போனா வாட்ச் பண்ண மாட்டோம். அஜரத்து மௌலிது ஓத போறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த இடத்துல ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்கிறார்களோ மூணாவதா சைத்தான் இருப்பான். இதுல எவனும் விதிவிலக்கு கிடையாது. இந்த தன்மையில அவன் ஆம்பளையா இருந்தால் கண்டிப்பா அவன் எவனா இருந்தாலும் சரி, தனித்திருக்கிற அந்த வாய்ப்பு இருக்குமையானால் கண்டிப்பா சைத்தான் வந்து விளையாடுவான். ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஆளு பிறண்டுருவான். இதுதான் யதார்த்தம். யூசுப் நபிக்கு என்ன ஆச்சு, நம்மளை எல்லாம் விடுங்க. இவங்க என்ன பண்றாங்க, குருநாதர் அசரத்தோட தனியா இருக்கலாம், அசரத்தா இருந்தா என்ன செய்யலாம், பொம்பளை தனியா இருக்கலாமா, ஒரு அசரத்துல தனியா இருக்கலாம். அப்படி நினைச்சதுனாலதான் பிரேமானந்தா எல்லாம் உள்ளவே கிடக்குறாங்க. வணங்குதா, இந்த மாதிரி ஆட்கள் யாரா இருந்தாலும் மனுஷன் தாங்க. அஜர்த்து தகப்ப மாதிரி, இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் தாப்ப மாதிரி இல்லையா, அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்களா? ஒரு அந்நிய பெண்ணு தனித்து நாங்களும் பிள்ளை மாதிரி நாங்க பழகிறோம் சொன்னாங்களா? வையத்து உறுதிமொழி கேட்டு வருவாங்க ஆண்களும் பெண்களும். ஆண்கள் வந்தால் கையில வச்சு உறுதிமொழி வாங்குவாங்க, பெண்கள் வந்தால் தொட மாட்டாங்க. இன்னும் செய்ய மாட்டேன்னு வாயினால உறுதிமொழி கொடு, கையை தொட்டு உறுதிமொழி வாங்க, தொட்டு கூட்டமா இருக்கும்போது கூட தொட்டு உறுதிமொழி வாங்க மாட்டார்கள். இப்படி வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தில் வந்துட்டு ஒரு தகப்பமா இருந்தாங்க. யூசுப் நபி அல்லாஹ் சொல்றான், லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பிஹி, அந்த கட்டத்துல வலக்கத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, அவளும் அவரை நாடிவிட்டால் அவரும் அவளை நாடிவிட்டார். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வேற எப்படி காப்பாற்றப்பட்டாரு? லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சி ஏதோ ஒன்று காட்டிவிட்டான் அல்லாஹ், அதை மட்டும் பார்த்திருக்காவிட்டால் அவுட். இதுதான் நிலைமை. அப்ப ஆண்களும் பெண்களும் தனித்திருப்பதற்கு லைசன்ஸாக மௌலிது யூஸ் ஆகுதா இல்லையா? இது ஒண்ணு போதாக ஒழிக்கிறதுக்கு. பெண்கள் மாத்திரம் தனித்திருக்கிற வீடுகள்ல அசம்பாவிதம் நடந்து எத்தனை ஊர்களில் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தேவையா? எதுக்கு இந்த வேலை? இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு அம்சம். சரி, மௌலிது இபாத், மௌலிது ஓதுறீங்க, நல்ல விஷயம், அது தப்பே இல்லை. அழகான அற்புதமான ஒரு கருத்துல புது மௌலிது எழுதிக்கிட்டீங்க வச்சுக்கிறோம். புதுசா ஒரு மௌலிது எழுதுறீங்க, அதுல யா முகமது எல்லாம் இல்ல, 72 அஸ்ஸலாமு அலைக்கும்லாம் இல்ல, ரசூலுல்லாஹ்வை இழிவுபடுத்தலாம் இல்ல, நல்ல மௌலிதுன்னு வச்சுக்கிறோமே. இது எப்ப நன்மை தரும்? இஹ்லாஸோட எதையாவது செஞ்சா நன்மை தரும். நீங்க காசுகளை ஓதுறீங்க, நீங்க என்ன பண்றீங்க? தாம்பரத்துல இந்தியன் பேங்க்ல ஏடிஎம் கிளை திறப்பு விழாவில் மௌலிது ஓதிருக்கிறாங்க. பிசினஸ் தானுங்க, எங்க வரும் உங்களுக்கு என்ன, கொடுக்கிற காசுக்கு ஓதிட்டு வருவாங்க. அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கிறது.
பேங்க்லையும் ஓதுவாங்க. சாராய கடை திறக்கிறதுக்கு மௌலிது ஓத கூப்பிட்டா அதுக்கும் சிரிக்கிறதுக்கு சொல்லல, நீங்க வேணா கூப்பிட்டு பாருங்க வருவாங்க. என்னன்னா 25 ரூபான்னு இல்லாம கொஞ்சம் கூட கொடுக்கணும். ஒரு 500 ரூபாய் நான் சேர்த்து சாராய கடை நாளைக்கு திறக்க போறேன், நீங்க வந்து ஓபன் பண்ணிட்டு போங்க, மௌலிது ஓதுன்னு சொல்லி பாருங்க வருவாங்க. சினிமா கூட திறக்கிறீங்கன்னு வைங்களேன், 1000 ரூபாய் கவருக்குள்ள வச்சு அடிச்சு கூப்பிட்டா வருவாங்க. 1000 ரூபாய் கவர்ல வச்சு அடிச்சு நாளைக்கு சினிமா கூட திறக்க போறோம், நீங்க தான் வந்து ஓபன் பண்ணி வைக்கணும், மௌலிது ஓதிட்டு போங்க வருவாங்க. எல்லாத்துக்கும் வருவாங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? வியாபாரம். வியாபாரம்னா எங்க வைக்கலாம்? நான் வந்து ஒரு டீ வியாபாரம் பண்றேன், பேங்க்ல கட்டாலும் டீ விற்பேன், சினிமா கோட்டையில போய் விற்பேன், கடத்தரோலையும் விற்பேன், வீடு போய் விற்பேன். மௌலிது அது மாதிரி வியாபாரம். அவங்களுக்கு ஒரு பிசினஸ் இது. இதுக்கு இபாதத்துக்கு சம்பந்தம் கிடையாது, இதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அப்ப இந்த மௌலிது மீலாது என்பதெல்லாம் வயிற்று பிழைப்புக்காக உண்டாக்குன. எதுக்கு உண்டாக்குனாங்கன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. அந்த காலத்துல எல்லாம் அஜர்த்துமார்கள் இருந்தாங்கல்ல, அவங்களையாவது எல்லாம் மன்னிப்பாங்க. அந்த காலத்து அஜர்த்துமார்களை கூட எல்லாம் மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டா அஜர்த்து இருப்பார்ல, அவருக்கு சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க தெரியுமா? 11 ரூபாய் கொடுப்பாங்க மாசத்துக்கு. அந்த காலத்துல ஒரு மாசம் பூரா இமாமத் பண்ணாருன்னா அவருக்கு என்ன சம்பளம்? 11 ரூபாய் கொடுப்பாங்க. 2 நாளைக்கு சாப்பிட முடியாது. அவர் என்ன பண்ணுவாரு? சாப்பிடுறதுக்காக வேண்டி ஏதாவது சைடு வருமானத்துக்கு ஏதாவது வேணுமெங்கிறதுக்காக வேண்டி தாயத்து, தட்டு, கத்தம், பாத்தியா, மௌலிதுன்னு உண்டாக்குனார். இன்றைக்கு எவ்வளவு கண்ணியமா சம்பளம் கொடுக்கறா தெரியுமா? அஜர்த்துமார்களுக்கு அரபு நாட்டில் வேலை செய்யறான அவனுக்கு கொடுக்கிற சம்பளம் கொடுக்கப்படுதுங்க. அவனையாவது எல்லாம் மன்னிப்பான். ஏன்னா ஒரு வறுமைக்கு செஞ்சு விட்டான் விட்டாலும் விட்டுற வாய்ப்பு இருக்கிறது. இவங்க என்ன பண்றாங்க? கண்ணியமான ஒரு நல்ல சம்பளம், அந்தஸ்து, வீடு வீடு கொடுக்கறாங்க, மரியாதை இருக்கிறது. அந்த காலத்துல இல்ல வேண்டு கூப்பிடுவாங்க, இல்ல வேங்க வாங்க, இன்னைக்கு அஜர்த்து வாங்கங்கிறாங்க. மரியாதை இருக்கிறது, காசு இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது. இதுக்கு பிறகு கேவலப்பட்டு போய் 1,000 ரூபாய்க்கு வேண்டி இப்ப புத்தகத்துக்கு ஓடுறிய, 25 ரூபாய் தர்றதுக்காக வேண்டி மார்க்கத்தை விற்க போறீங்க. நியாயமா இருக்காது? இதுக்கு நல்லா கேட்க மாட்டானா? அப்ப இந்த மாதிரி இதுக்கு தான் வேணாங்கிறோம். மௌலிது வேணான்னு சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈயாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர். இது மௌலிதுக்கு மட்டும் இல்ல, எனக்கு பிறகு மார்க்கம் என்ற பெயரால் எது உண்டாகிறதோ அது அத்தனை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். நான் மூத்தா போயிருவேன், நான் எதை மார்க்கம்னு சொல்லிட்டு போனேன்னு அதான் மார்க்கம். என்னுடைய மௌத்துக்கு பிறகு ஏதாவது உண்டாக்குனீங்க, ஜாக்கிரதை, எச்சரிக்கிறேன், உண்டாக்கிறாதீங்க. குல்ல முஹதஸத்தின் பிதா, எனக்கு பிறகு உண்டாக்குற எல்லாமே அனாச்சாரம். குல்ல பிதாத்தின் லலாலா, எல்லா அனாச்சாரமும் வழிகேடு. குல்ல லலாலத்தின் பின்னார், எல்லா வழிகேடும் நரகத்துல சேர்க்கும். இப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, எனக்கு பிறகு உண்டாவுதா, அதான் அளவுகள். வேற ஒரு ஆதாரம் நீங்க தேட வேணாம். மௌலிதுடைய அர்த்தம்லாம் உங்களுக்கு தெரிய வேணாம், அதனுடைய விளைவுகள்லாம் உங்களுக்கு விளங்க வேணாம். உள்ள விளங்கி வச்சா போதும். என்ன விளங்கணும்? இத நம்ம ஓதணும், மௌலித ஓதணும்ங்கிறாங்களா? சரி, ஒரு கேள்வி கேளுங்க, இது நபிகள் நாயகம் காலத்தில் இருந்ததா? இல்ல, தூக்கி போடு. இது அளவு. பெரிய தலீல்லாம் தேட வேணாம். கத்தம் ஓதுறாங்களா? ஓதுவோம், நம்மளும் ஓதுவோம். 3ஆம் பாத்தியா ஓதுறாங்களா? ஓதுவோம். 7ஆம் பாத்தியா ஓதுறாங்களா? ஓதுவோம். எப்ப ஓதுவோம்? இத நபிகள் நாயகம் ஓதுனாங்களா? அவங்க காலத்துல யாராவது ஓதுனாங்களா? அதை பார்த்து அனுமதிச்சாங்களான்னு கேளுங்க. அதெல்லாம் இல்ல. வேற யாராவது ஓத சொல்ற அப்படி நீ கேட்கணும். இப்ப நபிகள் நாயகம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எனக்கு பிந்தி என்ன வந்தாலும் சரி மார்க்கம்ங்கிற பேர்ல அது பூரா வழிகேடு, அது பூரா நரகத்தில் கொண்டே சேர்க்கும். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நம்முடைய கட்டளை இல்லாமல், என்னுடைய கட்டளை இல்லாமல் ஒரு அமலை யாராவது செய்தால் ஃபஹுவ ரத்துன், அது ரத்து செய்யப்படும். ரத்துங்கிற அரபி வார்த்தை, விவாகரத்து, மதுவிலக்கு ரத்துன்னு தமிழுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அந்த வார்த்தை தான் அது. ஃபஹுவ ரத்துன். யாராச்சும் நான் சொல்லாத வேலையை செஞ்சான்னு சொன்னா அது ரத்தாயிரும், நிராகரிக்கப்படும், தூக்கி மூஞ்சியில வீசப்படும். அப்ப நீங்க மௌலிது ஓதுறீங்களே, நபிகள் நாயகம் கட்டளையிட்டார்களா? கட்டளையிட்டா ஓதுங்க, கட்டளையிட்டாட்டு ஓதாதீங்க. நல்லது தானே, புகழ் தானே, பாராட்டு தானே, செஞ்சா என்ன? இதுக்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நீங்களா செஞ்சுக்கலாம் இருந்தா இதுக்கு ஒரு ரசூல் எதுக்குங்கிற? அவரை போட்டு அனுப்பி அவரை அடி வாங்க வச்சு, உதங்க வாங்க வச்சு, ஊரை விட்டு விரட்டப்பட்டு பல உயிர்களை தியாகம் பண்ணி உனக்கு உனக்கு நல்லதுன்னு பட்டு செய்ப்பான்னு விட்டு போயிட வேண்டியதானுங்க. எதுக்கு ஒரு ஆள் அனுப்புறான்ல? நான் தான் உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுத் தருவேன். நான் கற்றுத்தந்ததை தாண்டி மார்க்கம் இருக்குன்னு நினைச்சால்
அது தப்பு. மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை எவனாவது உருவாக்கினானேயானால் அதுவும் ரத்து செய்யப்படும். நான் கட்டளையிடாததை செய்தால் ரத்து செய்யப்படும், அவனா உண்டாக்கி கொண்டால் ரத்து செய்யப்படும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக, யார் ஒருத்தன் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்குறவனுக்கு ஆதரவாக இருக்கிறானோ, மௌலிது ஓதுறவன் மட்டும் குற்றவாளி இல்ல, அது மார்க்கத்தில் இல்லாதது, நேத்து உண்டானது, 400 வருஷத்துக்கு முந்தி உண்டானது என்று தெரிந்து கொண்டு அதை ஆதரித்தீர்களேயானால் லஅனல்லாஹு, அல்லாஹ் அவனை லஅனத்து செய்கிறான், நாசமா போடான்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நாசமா போன்னு சொன்னா முடிஞ்ச கதை. மௌலிது ஓதுறவர்களுக்கு ரஹமத்து வராது, பரக்கத்து வராது. நபிகள் நாயகம் சொல்லாத ஒன்றை செய்கிற காரணத்தினால லானத்து இறங்குது, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குது. இந்த அளவுகளை எப்போ ஞாபகத்தில், வேற ஒரு தலீல் உங்களுக்கு தெரிய வேணாம். எந்த ஒரு இபாதத்தை செஞ்சாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா செஞ்சாங்களா, அவங்க காலத்தில் இருந்துச்சா, அவங்க இதை செய்யலன்னா விட்டுருவோம், செஞ்சா செய்வோம் என்னட்டு அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். இந்த மார்க்கத்தை அருளி ஹஜ்ஜத்துல் விதாவுல கடைசி ஹஜ்ஜில் சொல்றான், இன்னைக்கு உங்க மார்க்கத்தை நான் முழுசாக்கிட்டேன். நபிகள் நாயகம் வாழும் பொழுது இந்த மார்க்கத்தை நினைச்சிட்டான், அல்லாஹ் நிறைவுபடுத்திட்டேன். மார்க்கம் முழுமையான பிறகு இன்னொன்னு உண்டாக்குனா என்ன அர்த்தம்? முழுமையான அர்த்தம். அல்லாஹ் முழுமையாக்கிட்டாங்கன்னா, போய் என்ன முழுமையாக்கிட்டேன், மௌலிது சொன்னேனே அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் சொல்றான் முழுமையாக்கிட்டேன், இவன் சொல்றான் என்ன முழுமை? ஒரு கத்தம் இருக்கா, ஒரு பாத்தியா இருக்கா, ஒரு தாயத்து இருக்கா, ஒரு தாவீஸ் இருக்கா, ஒரு தட்டு இருக்கா, ஒரு தகடு இருக்குதா, ஒரு சலாத்து நாரியா இருக்குதா? இதெல்லாம் இல்ல, இன்னும் முழுசு அப்படின்னு கேட்கறானா இல்லையா அர்த்தம்? அல்லாஹ் சொல்றான் முழுமையாக்கிட்டேன், இவன் என்ன சொல்றான்? முழுசுலாம் கிடையாது, முழுமை ஆக்க இன்னும் எவ்வளவு இருக்குது. நாங்க புதுசா போன வருஷம் கண்டுபிடிக்கிறோம், 10 வருஷம் முந்தி கண்டுபிடிக்கிறோம், நாளைக்கு எங்க பேரத்தான் கண்டுபிடிப்பான். நீ என்ன முழுசு? அதன் அர்த்தம் அப்ப மார்க்கத்தை முழுமையாக்கித்தான் நம்புறீங்களா இல்லையா? அதான் கேள்வி. அல்லாஹ் முழுமையாக்கிட்டான் என்று நீங்கள் நம்பினால் நபிகள் நாயகத்துக்கு பிறகு தோன்றிய எல்லாத்தையும் தூக்கி எறிங்க அப்படின்னு நம்ம சொன்னா, இந்த மாதிரி அறிவுஜீவிகள்லாம் கேள்வி கேட்கிறாங்க. உங்களுக்கு ஆதரிக்கிறவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தி வந்ததையெல்லாம் தூக்கி எறி சொல்றீங்கல்ல, அப்ப ஏன் மைக்கில் பேசுறீங்க? ரசூலுல்லாஹ் மைக்கில் தான் பேசினாங்களா? அப்ப ஏன் வாட்சி கட்டுறீங்க? ரசூலுல்லாஹ் வாட்சி தான் கட்டினாங்களா? அப்ப இது கார்ல வர்றீங்க, ரசூலுல்லாஹ் கார்ல தான் போனாங்களா? அப்ப இதுக்கு சோறு திங்கிறிய, ரசூலுல்லாஹ் சோறு தான் தின்னாங்க, ரொட்டி தானே சாப்பிட்டாங்க என்றெல்லாம் பெரிய அறிவுபூர்வமா கேட்கறதாக வாதத்தை எழுப்புறாங்க. இதுல என்ன மேட்ரு? அல்லாஹ் முழுமையாக்கிட்டேன்னு சொல்றது தீன. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், துன்யாக்கும் சொல்லல. உங்க துன்யாவை பூர்த்தி ஆக்கிட்டேன்னு அல்லாஹ் சொல்லல, தீனை அல்லாஹ் பூர்த்தி ஆக்கிட்டேன்னு சொல்றான். தீன் இனிமே வரக்கூடாது, துன்யா அது வந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வல் கைல வல் பிகால வல் ஹமீர லிதர்கபூஹா வஸீனா வயஹ்லுகு மா லா தஅலமூன். நீங்கள் ஏறி செல்வதற்காக குதிரையை நான் படைத்திருக்கிறேன், கழுதையை படைத்திருக்கிறேன், கோவேறு கழுதைகளையும் படைத்து தந்திருக்கிறேன். இவ்வளவோட முடிந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். வயஹ்லுகு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாத இன்னும் பல வாகனங்களை நான் படைக்க இருக்கிறேன். துன்யா முழுமையாக பாருங்க. அடே கழுதை குதிரை முடிச்சு நினைக்காத, சைக்கிள் வரும், மாட்டு வண்டி வரும், டூ வீலர் வரும், கார் வரும், பஸ் வரும், ரயில் வரும், விமானம் வரும், எல்லாம் அதுல அடங்கியிருக்கு. அந்த வசனத்தில் இருக்கா இல்லையா? நீங்கள் ஏறி செல்வதற்கு இப்ப நீங்க பார்க்கிறது குதிரை கழுதை. இவ்வளவுதான் நினைக்காதீங்க, முடிக்கல, நான் வேலையை முடிக்கல, இன்னும் வச்சிருக்கிறேன், இன்னும் படைக்குவேன். யஹ்லுகு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாத எத்தனை விஷயங்களை நான் படைக்க இருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். இதுல என்ன விளங்குது? துன்யா முழுமைப்படுத்தப்படவில்லை. துன்யாவில் வர வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது, அது துன்யா. இத மைக்க போட்டு பேசுறவன், மைக்கு போட்டால் 10 நன்மை கூட. எவன் ஒருவன் நல்ல மைக்கை வாங்கி வீட்டில் வைத்துக் கொள்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு மாளிகை எழுப்புகிறான்னு சொன்னா அது சொல்லு. மைக்கு இபாதத்தா பண்ணி மௌலிதுக்கு என்ன சொல்ற? எவன் ஒரு மௌலிது ஓதுகிறானோ அவனுக்கு ரசூலுல்லாஹ் ஷபாத் செய்வார்கள். எவன் ஒரு மௌலிது ஓதுகிறானோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இப்படி இறங்கும். எவன் ஒரு மௌலிது ஓதுகிறானோ அவனுக்கு இப்படி சொல்றீல, இப்படி சொன்னா அது தீன். மைக்குக்கு நாங்க எப்போ சொன்னோமா?
நான் மைக்கில பாவிகளா மைக் வைக்காம இருக்கிறேடா அப்படி சொன்னமா? மைக் எதுக்கு? 25 பேர் உட்கார்ந்து எடுத்து தூக்கி போட்டுருவோம். மைக் எதுக்கு வச்சுக்கிறோம்? வந்தவங்க 25 பேர் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இதை தூக்கி உரம் கடிச்சு பண்ணிட்டு பேசி போயிருவோம். அதிகமான மக்கள் இருக்கிறீங்க, அவ்வளவு பேர் கத்த முடியாது. ஒரு மனிதனுடைய டெசிபல் ஒரு அளவுதான், அதுக்கு மேல டெசிபல் ஏற்றி கத்த முடியாது. அதனால என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஒளியை பெருக்கி தருவதற்கு ஒரு சாதனத்தை நாங்க யூஸ் பண்றோம். இது நன்மையை நாடியா செய்யறோம், மறுமையில தவாபுக்கா செய்யறோம், வசதிக்கு செய்யறோம். வசதிக்கு தான் ஓடுது வரும்னு சொல்லி தொலைச்சிட்டு போ, வசதிக்கு. அதே இபாதத்துங்கிற தீனு எதுக்கு சொல்ற? இதே மாதிரிதான் வாட்சி கட்டுறோம். எவன் ஒருவன் வாட்சி கட்டி தொழுகிறானோ அவனுக்கு 100 நன்மை கூட கிடைக்கும். எவன் வாட்சி கட்டாமல் தொழுகிறானோ அவனுக்கு 1 நன்மை தான் கிடைக்கும். அப்படி சொன்னா வாட்சிக்கு விதத்துன்னு சொல்லலாம். என்னடா இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கலாம். வாட்சி கட்டி கட்டாம தூக்கி எரிஞ்சு போயிரு, அதனால என்ன இருக்கு? நீ வாட்சி கட்டினாலும் ஒண்ணுதான், கட்டாட்டாலும் ஒண்ணுதான், குதிரையில ஏறி போனாலும் ஒண்ணுதான், கழுதுல ஏறினாலும் ஒண்ணுதான், நடந்து வந்தாலும் ஒண்ணு. பள்ளியாசல தொழுவ போறோம். எவன் ஒருவன் காரில் போகிறானோ அவனுக்கு 100 நன்மை, இவன் கழுதையில் போகிறானோ அவனுக்கு 10 நன்மைன்னு சொன்னா அப்ப என்ன செய்ய? இது என்னப்பா ரசூலுல்லாஹ் சொல்ல கேளு. கார் வசதிக்கு உள்ளதுப்பா, வீடு வசதிக்கு உள்ளது. இந்த லைட் போட்டாங்களா? இந்த லைட் போடாட்டி இப்ப என்ன போட்ட நன்மையா? வசதிக்கு போடுறோம்டா, இபாதத்து நான் போடுறோம். இதை நான் வேறுபடுத்தல, அல்லாஹ்வுடைய ரசூல் வேறுபடுத்துறாங்க. எப்படி வேறுபடுத்துறாங்க? மதீனாவுக்கு வர்றாங்க. வந்த புதுசுல என்ன பண்றாங்கன்னா, மதீனாவுல போனா விவசாயம், பேரிச்சம்பழ விவசாயம். பேரிச்ச மரங்கள்ல ஆண் மரம் பெண் மரம் இருக்கும். அதை இதையும் கோர்த்து ஜாயிண்ட் பண்ணி மகரந்த சேர்க்கைன்னு சொல்லி விவசாயம் பண்ணுவாங்க. அதை நபிகள் நாயகம் பார்க்கறாங்க. பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கல, இது நல்ல செயல் மாதிரி தெரியல. அவங்களுக்கு விவசாயத்தை பத்தி நாலேஜ் கிடையாது. மக்கா வாசிகளுக்கு விவசாயம்னா சரியா தெரியாது, மதீனா வாசிகளுக்கு தான் விவசாயம் தெரியும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, லவ்லம் தப்போடு விட்டுலாம்ப்பா, என்னத்துக்கு எப்படி பண்றீங்க, சும்மா சாதாரணமா வரட்டும்பா அப்படின்ட்டாங்க. அந்த மக்கள் அதை விட்டுட்டாங்க. மகசூல் குறைஞ்சு போச்சு. அப்புறம் பாக்குறாங்க, மரத்தை ஒன்னையும் காணோம், வெறுமரமா நிக்குது. அப்ப கேட்கிறாங்க, மாலி நகலிக்கும், என்னாச்சு உங்க பேரிச்ச மரத்துக்கு என்னாச்சு? என்னாச்சா? நீங்க என்ன சொன்னீங்க? உங்களால அப்படி ஆச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இல்லப்பா, இன்னமான பஷரும், நான் ஒரு மனுஷன். இத அமர்த்துக்கும் மின் அம்ரி தீனிக்கும், உங்களுடைய தீன் சம்பந்தமாக எதையாவது நான் சொன்னால் பாத்து மின்கும் அஸ்ததாத்தும், இயன்ற அளவுக்கு அதை கடைபிடியுங்கள். இத அமர்த்துக்கும் மின் அம்ரி துன்யாக்கும், துன்யா சம்பந்தமா இப்படி விவசாயம் பண்ணுங்க, இந்த தண்ணியை பாய்ச்சுங்க, சொட்டு நீர் பாசனம் பண்ணுங்க, இப்படி ஏதாவது நான் சொன்னேனே ஆனால் அந்தும் அலம்பி அம்ரி துன்யாக்கும், உங்க துன்யா உங்களுக்கு தான் நல்லா வழங்கும் என்ற ஆர்குமெண்ட் பண்ணுங்க. இல்ல இதுதான் சரி, அதான் சரின்னு கேளுங்க. தீனு சம்பந்தம் அப்படிதான் கையை ஒய்த்துக்கிறங்க, இப்படித்தான் விவசாயம் பண்ண கேள்வி கேட்டுருங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலைக்கு சொல்றாங்க. அவங்க சொல்லித்தர தீனுல அதிகமாக்காது, துன்யாவுல என்ன வேண்டாலும் வரும், அதுல மார்க்கத்துக்கு தடை இல்லாட்டி யூஸ் பண்ணிட்டு போ. இந்த அளவுகோல் அடிப்படையில தான் மீலாது என்ற ரசூலுல்லாஹ் காலத்தில் கொண்டாடப்படவில்லை. சஹாபாக்கள் யாரும் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்த நாள் கொண்டாடவில்லை, தாபீன்கள் கொண்டாடல, இமாம்கள் கொண்டாடல, 1100 வருஷமா கொண்டாடல. சமீபத்தில் உண்டானது என்ற காரணத்தினால் அது வழிகேடு, அது நரகத்தில் சேர்க்கும் என்று சொல்லி முடித்துக் கொள்வதற்கு முன்னால் 2 செய்திகளை நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒரு செய்தி என்ன, ஒருவேளை அந்த செய்தியை கூட எதிர்பார்த்து நீங்கள் வந்திருப்பீர்கள், என்னடா இது உள்ள பேசுறவனே காண வேண்டும், அதுக்காக கூட வந்தவர்கள் நீங்க இருப்பீங்க. நம்ம நிலையை தெளிவாக உங்களுக்கு சொல்கிறோம். அதாவது இப்ப தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த அறிக்கை குறித்து என்ன செய்ய போறாங்க, தௌஹீத் ஜமாத்தில் என்ன பண்றீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுடைய உள்ளங்கள்ல இருக்கிறது. என்ன அறிக்கை விட்டுருக்கிறாங்க? தௌஹீத் ஜமாத் செயல்பாட்டின் காரணத்தினாலையும், நாம் போய் இந்த மீலாது மௌலிது எல்லாம் மார்க்கத்தில் தப்புன்னு சொல்ற காரணத்தினாலையும், என்னுடைய பிரச்சாரத்தினாலையும் அதுல மத்தவங்க சேர மாட்டேங்கிறாங்க, அதனால நீங்க சலாம் சொல்லிட்டு போங்கன்னு என்று சொல்லிவிட்டாங்க. நானும் சொல்லிட்டு வந்துட்டேன், உனக்குதா இது வேணுமா அது வேணுமான்னு, எனக்கு அது வேணாம், எனக்கு எது வேணும், மறுமைக்கு உள்ளதா வேணும் வந்துட்டேன். அதை எழுதி என்ன செஞ்சிட்டாங்க, எழுதியே தந்துட்டாங்க, இதுதான் காரணம்னு சொல்லி. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கறாங்க. நாங்க ஒரு அமைப்பு உண்டாக்க போறது இல்ல, இந்த மாதிரி வேலை ஈடுபட போறதும் இல்ல. ஒரே ஒரு முடிவு, தௌஹீத் ஜமாத் நாம எடுத்துக்கிறோம். நாம இருக்கிறதுனால நாம தௌஹீத் ஜமாத்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்னால உங்க வளர்ச்சிக்கு பாதிப்புன்னு சொன்னா, உங்களுடைய எண்ணத்தை நாங்கள் மதிப்பளித்து உங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றும் விதமாக நாங்கள் அதனுடைய எல்லா விதமான தொடர்புகளையும் நாங்கள் அறுத்துக் கொள்கிறோம். உங்களுக்கு நாங்க எந்த சங்கடமும் தரமாட்டோம். நீங்க இந்த தௌஹீத் ஆள்கை இருக்கனால உங்களுக்கு சங்கடம்னு சொன்னா
தௌஹீதாவுக்கு நாங்க எல்லாரும் வெளியே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறோம். இன்னொரு இயக்கம் கட்ட மாட்டோம், இந்த மாதிரியான வேலையில மறுபடியும் ஈடுபட மாட்டோம். எங்களுக்கு பிளாட்ஃபார்ம் 25 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருப்போம். என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? மக்களுக்கு இந்த மாதிரி மறுமையில வெற்றி பெறக்கூடிய வழிகாட்டுதலை செய்வோம் என்பது. அதோடு சேர்த்து சமூக பணிகளும் மக்களுக்கு நாங்க சொல்றோம். எதுக்கு அந்த பேர்ல செய்யணும்? அவங்க தான் நம்ம இருக்கிற சங்கடம்ங்கிறாங்க. தௌஹீத்னால பெரிய உலமாக்கள்லாம் எங்களுக்கு வரமாட்டேங்கிறாங்க, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எங்களை ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க, நீங்க இருக்கிறதா பெரிய சங்கடமா இருக்குங்கிறாங்க. சரிங்க, நாங்க இல்லைங்க, நீங்களே பெரிய பெரிய ஆட்களை வச்சு நினைச்சுக்கிறீங்க, நடத்திக்கிறீங்க வந்துட்டோம். இப்ப என்ன, நம்ம அதை செய்யலாம். அதனால பெரிய குடிமொழி போகாது, நமக்கு செய்ய முடியாதா? முதல்ல அந்த காலத்துல நம்ம தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அதெல்லாம் எல்லாம் வழங்கிதான் சேர்ந்தாங்க. அதனால நீங்க என்ன பண்ணலாம்? உங்க கோடை காலம் வருது, தண்ணீருக்கு தவிக்கிறார்கள் மக்கள், ரோட்ல நடமாட முடியல. தௌஹீத் ஜமாத் தண்ணீர் பந்தல், மோர் பந்தல், மோரை வாங்கி விடுங்க, போறவங்க எல்லாம் குடிக்கட்டும். எல்லாரும் அடாடா தௌஹீத் ஜமாத்தா எப்படி ஜமாத்தா, அப்ப நல்ல ஒரு கொள்கை, அதை செய்ய. பள்ளிக்கூட விடுமுறை, உங்க பகுதியில் ஏழை மாணவர்கள் படிக்க வசதி இல்லாதவங்க இருக்குவாங்க, புஸ்தகம் வாங்க வழி இருக்காது, வீடு விடா போய் சென்சஸ் எடுங்க, ரொம்ப ஏழை யாருன்னு பாருங்க, அவங்களுக்கு என்னென்ன புஸ்தகம் வேணும்னு பாருங்க, எத்தனை கிளாஸ் படிக்கிறாங்கன்னு லிஸ்ட் எடுங்க. ஒவ்வொரு பகுதியில் உள்ள தௌஹீத் சகோதரர்களும் அந்த ஜமாத்தின் பெயரால ஒவ்வொரு மக்களும் லிஸ்ட் எடுத்துக்கொண்டு தனவந்தர்கிட்ட வசூல் பண்ணுங்க. புஸ்தகங்கள் வாங்கி தௌஹீத் ஜமாத் பேரால என்ன செய்யுங்க, கொடுங்க. 4 பேருக்கு கல்வி கண்ணை திறந்தோம்னு சொன்னா அதுல நமக்கு நன்மை இருக்கிறது. அதே மாதிரி ரத்த தான முகாம் நடத்துங்க. நல்ல நல்ல சமூக பணிகள்லாம் எவ்வளவோ இருக்கிறது. சாக்கடை அடைச்சுக்கிருச்சா அது போய் அதிகாரிகள்ட்ட உதவி செய்யுங்க. இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறதுங்க. நம்ம மூமின் செய்யற அவ்வளவு காரியத்தை நம்ம செய்யலாம். ஒருத்தங்க செய்யறாங்களே, நம்ம எதுக்கு செய்ய? அதனால நம்ம ஒரு சுருக்கிறோம் இருந்தோம். அப்ப நம்ம செய்ய முடியாத நிலைமை வரும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டியதா? தனித்து அதெல்லாம் செய்ய வேண்டியதான் ஒரு செய்தி. இதுக்கு மேல நம்ம மேடையை போட்டுக்கிட்டு அவங்கள பத்தி பேசவும் மாட்டோம். இந்த ஒரு அறிவு பண்ணதான் செய்வோம். வழங்குதா? நீங்க ஏதாவது இது வேணான்ட்டீங்க, நாங்க தனியா வந்துட்டோம். இதுக்கு மேல எதுவும் பேசுவதாக இல்லை. அது போக விளக்க வேணும்னு சொன்னா விரிவான 2 CD போட்டிருக்கிறோம், சாப்டர் குளோஸ், அதை பார்த்துக்கிறங்க. தௌஹீத் ஜமாத் செயற்குழு காட்டிட்டு போனாங்க இல்லையா, அதுல ஃபுல்லா செயற்குழு தீர்மானங்கள் போட்டிருக்கோம், அதை படிச்சுக்கிறங்க.